Hello friends, இன்னைக்கு லெசன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஃபரன்ஸ் between since and for. இந்த sinceம் forம் வந்து நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். நிறைய பேருக்கு இது வந்து எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றதுல டவுட் இருக்கு. கரெக்ட்டா எப்படி யூஸ் பண்ணனும் அப்படின்றதுல ஒரு டவுட் இருக்கு. அண்ட் முக்கியமா எரர் ஸ்பாட்டிங்ல இது அடிக்கடி கேட்பாங்க. இந்த sinceம் forம் மாத்தி வச்சுட்டு கரெக்ட்டா எரர் கண்டுபிடிக்கிறதுக்கு அடிக்கடி வந்து கேட்கிறது இந்த since and for. ஸோ அதோடைய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றது எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்றத இன்னைக்கு பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். She has been sleeping since 10 o'clock. இப்போ இதுக்கு வந்து அர்த்தம் என்ன அப்படின்னா அவ 10 மணில இருந்து தூங்கிக்கிட்டு இருக்கா. She has been sleeping since 10 o'clock. இப்போ இதே இது வந்து நம்ம since வச்சு யூஸ் பண்ணிருக்கோம், for வச்சு யூஸ் பண்றோம் அப்படின்னா she has been sleeping for 5 hours. அவ 5 மணி நேரமா தூங்கிக்கிட்டு இருக்கறா. இப்போ இந்த since and for குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா since யூஸ் பண்றோம் அப்படின்னா ஸ்டார்டிங் டைம், for அப்படின்னா டியூரேஷன் ஆஃப் த டைம். அதுதான் அது ரெண்டுக்கும் வந்து நம்ம வித்தியாசம்ன்றது. இப்போ வந்து இது 10 மணிக்கு அவ தூங்குறதுக்கு ஆரம்பிச்சா அப்படின்றதுனால since 10 o'clock. She has been sleeping since 10 o'clock. 10 மணில இருந்து தூங்கிக்கிட்டு இருக்கறா. இப்போ இதே இது மொத்த டைமையும் நம்ம சொல்றோம் அப்படின்னா she has been sleeping for 5 hours. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 மணியோ 2 மணியோ ஆயிடுச்சு அப்படின்னா மொத்தம் 5 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக 5 மணி நேரமா தூங்கிட்டு இருக்கறா அப்படின்னு சொல்றது தான் she has been sleeping for 5 hours அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், she has been studying since morning and she has been studying for the whole day. இப்போ இது ரெண்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா she has been studying since morning அப்படின்னா இவ காலையில இருந்து படிச்சிட்டு இருக்கறா அப்படின்னு சொல்றது. இப்போ எக்ஸாம்ஸ் நடக்குது, காலையில இருந்து என் பொண்ணு படிச்சிட்டே இருக்கறா அப்படின்னு சொல்றதுக்கு she has been studying since morning, காலையில இருந்து படிச்சிட்டு இருக்கறா. இப்போ இதே வந்து முழு நாளும் ஃபுல் டே இன்னைக்கு படிச்சிட்டே இருந்தா அப்படின்னு சொன்னோம்னா she has been studying for the whole day. இப்போ for the whole day, forன்றது whole duration சொல்றதுக்காக for the whole day. And next one, he has been missing since Monday. He has been missing since Monday னா மண்டேல இருந்து அவன் ஆளை காணோம். இப்போ யாராவது ஒருத்தர் கேட்குறோம் அவங்க வந்து 3 நாள் காணோம் அப்படின்னு சொல்லணும்னா he has been missing since Monday. மண்டேல இருந்து அவனை காணோம். அண்ட் இப்போ இதே இது இன்னைக்கு வந்து இப்போ Thursday ஆயிடுச்சு, 4 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா he has been missing for 4 days. ஹோல் டியூரேஷனை சொல்லணும் அப்படின்னா 4 நாளா காணோம் அப்படின்னு சொல்றதுக்கு he has been missing for 4 days. இப்போ இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஸ்டார்டிங் டைம்னா சின்ஸ், எஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸ்டார்டிங் டைமை பத்தி வந்தது அப்படின்னா சின்ஸ் வரணும். இரண்டுக்குமே எஸ் வச்சு இருக்கு, எஸ் ஸ்டார்ட் ஆனா அது வந்து ஸ்டார்டிங் டைம் சின்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபாருக்கு வந்து ஹோல் டியூரேஷன் அப்படின்றத, இன்னொன்று வந்து ஃபார் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், I have been staying here since January. I have been staying here since January. இப்போ யாராவது ஒருத்தர் இந்த ஹாஸ்டல்ல எவ்வளவு நாளா தங்கிட்டு இருக்கிற, எப்போல இருந்து தங்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜான்வரில இருந்து நான் தங்கிட்டு இருக்கிறேன் இங்க அப்படின்னு சொல்றதுக்கு I have been staying since January. ஜான்வரில இருந்து நான் தங்கிட்டு இருக்கேன், அதாவது ஸ்டார்டிங் டைம். இப்போ இதே இது நீ எவ்வளவு நாளா இங்க தங்கிட்டு இருக்கிற, எவ்வளவு மாசமா தங்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கணும்னா அதுக்கு நீங்க பதில் சொல்றதுக்கு she has been staying for 3 months. அவ 3 மாசமா தங்கி இருக்கிறா அப்படி சொல்லலாம். இப்போ இதே ஐன்னு வச்சு சொன்னா I have been staying here since January. I have been staying here for 3 months. The since and for குரிய டிஃபரன்ஸ் இதுதான். நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க இதுக்கு வந்து என்ன டிஃபரன்ஸ், இது எப்போ since வரும் எப்போ for வரும், நிறைய பேர் இது கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற விஷயம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டும் கூட. மேக்ஸிமம் எரர் ஸ்பாட்டிங்ல இந்த since and for வச்சு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த since and forல தான் நிறைய எரர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க எக்ஸாம்ல. ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி, பட் ரொம்ப கிளியரா நம்ம பார்த்து அது எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தெரியும். சின்ஸ்ன்றது வந்து இப்போ வெறும் ஸ்டார்டிங் டைம் மட்டும் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. சின்ஸுக்கு இன்னும் நிறைய யூசஸ்லாம் இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு ரீசன் பத்தி சொல்றது எல்லாத்துக்குமே சின்ஸ் வரும். பட் இந்த டைம் மென்ஷன் பண்றதுக்கு சின்ஸும் ஃபாரும் எப்படி யூஸ் ஆகுது, இந்த ஃபாரும் அதே மாதிரி தான் நிறைய இடத்துல யூஸ் ஆகும் மாத்தி. பட் இந்த டைம் பத்தி பேசும்போது எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பாக்குறதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள். மித்த யூசஸ்லாம் வேற ஒரு வீடியோல பார்க்கலாம். So I'll meet you in the next lesson. Thank you. Bye.